பாருங்க மக்கள் இறால் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு வாங்க. நல்ல பெரிய இறால். இதான் இந்த அக்கா தூள் கொஞ்சம் போட போடுவோம். இறால் போடப்படுது பாருங்க. இறால் கருவேப்பிலை போடப்படுது. அப்படியே வச்சிருங்க போடப்படுது. வழங்கிடுவாங்க இறாலோட பார்த்தீங்கன்னா பிறக்கடிக்குது மக்கள். நல்ல கலர் ஆச்சு. நல்லா பொரிஞ்சிட்டு கத்திரிக்காய் மக்களை பேர் மிர பிள்ளை விடுங்க. அதான் நல்லது. வேற என்ன பொறிக்க விடுங்க உங்களோட பெரிய மீன் என்ன பார்த்தீங்களா? நீங்கள் ஃபினிஷ் வேறங்கோ எல்லாம் தூள் எல்லாம் போட்டு நல்லா வேறங்கோ அப்படியே கொட்டி போட்டு தக்காளி பழம் என்ன பெருசாக குடிக்குது பாருங்க. ஃப்ரெஷ்ஷாக இறால் வாங்கி நம்ம இப்படியே ஹாய் வணக்கம் மக்களே. எப்படி எல்லாரும் நல்ல சோமையாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சோமையாக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்கட வீட்டை கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் மக்களே. கிச்சனுக்குள்ளேன்னு சொன்னால் தெரியும் தானே என்ன காணொலியும் சமையல் காணொலி தான். இன்னும் என்னன்னு சொன்னால் வித்தியாசமான சமையல் உண்டு. என்ன வெள்ளை புட்டும் மீன் குழம்பும் இறால் பொரியலும் மக்களே. அது ஒரு நல்ல சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாண்டே நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறீங்களே. உண்மையிலே அந்த புட்டு வந்து வார்த்தையை சொல்லவே பயமாக கிடக்கு. ஏன்னா மட்டக்களப்பில் புட்டு கேட்டு நடந்த குறவும் தெரியும் தானே. அப்போ இங்கே வந்து இந்த பொண்டாட்டியை புட்டு கேட்க பயமாகறாங்க. ராத்திரி நாங்கள் இந்த புட்டு அவிச்சு காணொலி செய்வோம்ன்றக்கோ ஒரு மாதிரி பார்த்தவா பயமாகற புட்டு சில நேரம் சமைச்சு முடிய நடக்கும் தெரியல. எனக்கு மாதிரி அப்படி அந்த சம்பவம் நடக்குமோ சொல்லலை என்ன? அதுதான் பயமாகற பார்ப்போம். எதுக்கு முருகா இந்த புட்டு என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே மக்களே. என்னுடைய புட்டு மீன் கறியும் இறால் பொரியலும். ஓகே மக்களே, அதை இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா? மற்ற வந்து நீங்கள் வீடியோ போகும்போது ஆறாவது இந்த வீடியோ புதுசாக பார்த்துருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டினீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும். எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, வீடியோக்கு போகும்போது மற்றது இந்த வீடியோ யாரும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ எனக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோ நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள் போவோம் மக்களே. பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இறால் வாங்கி நம்ம இப்படியே அப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ தவிர அந்த இறால் தூக்கிட்டுங்க கோதெல்லாம் உடைச்சி போடுற நீட்டாக பாருங்க. பாருங்க பெரிய இறால் என்ன பெரிய இறால் பாருங்க மக்களே. அப்படி இருக்குன்னு இது இறால் கழுவி முடிய மீன் கவலைப்படுங்க என்ன பாருங்க. மீன் பட்டி க்ளீன் பண்ணுறா ஃப்ரெஷ் மீன். இதுவும் திரளி மீன் என்ன திரளி மீன் பெரிய மீன் என்ன நல்ல பெரிய மீன் நல்ல பெரிய இருந்தா ஓட்டுறேன். பெரிய மீன் தானே. இது பெரிய கத்திதான் சரி என்ன. எனக்கு தலை தான் விருப்பம். தலை பாருங்க பெரிய மீன். ஒன்று சின்ன ஒன்று பெருசு என்ன சேலாம் கிடக்குது என்ன. முதல்ல தட்டினீங்களா என்ன பிறக்காதான் என்ன அல்ல இல்லைடா பிறக்கும் என்ன. பாருங்க அப்படி 2-3 நேரம் கழுவு போனோம் என்ன. பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்களே மீன் எல்லாம் பட்டியாச்சு இப்போ க்ளீன் பண்ணுறா வேறவங்க. எத்தனை துண்டு வந்தது? 2-3 நேரம் க்ளீன் பண்ணணும் என்ன. நீங்கள் ஓகே என்ன என்னது அதுக்கு போட போகிறீங்க கலைக்கு அதுக்கு விடுந்தான் இதில் இருக்கட்டே. அப்போ இங்கே இல்லையா ஓகே கழுவி அங்கே போடுறேன். அது சைட்டாக வைக்க சொன்னேன். கழுவியெல்லாம் போடப்படுது ஒன்றா கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு பேரம் உப்பு போடுறேன் பேரம் குடி போயிடு அளவு போடலையோ கொஞ்சம் மஞ்சள் போடுங்க என்ன. இப்போ உப்பு போட்டாச்சு நீ மஞ்சள் போட போகிறேன். ஒற்றைக்காயில் போட்டு எத்தனை கொஞ்சம் காணுமே
குடிக்குது. மஞ்சளம் போட்டு பிரட்டுறா பாருங்க. பிரட்டி வச்சுட்டு உப்பை மஞ்சளம் போட்டு ஊற வச்சு விட்டா நல்லதான். மஞ்சள் போட்டு கொஞ்சம் மடுக்க மடிக்காத பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களை பாருங்க. இறால் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு பாருங்க. இறால்ன்ற தலையோட இருக்குது. தலையெல்லாம் இப்படி சொதி வைக்க போகிறோம். இறால் சொதி, இறால் பொரியல், மீன் குழம்பு பாருங்க. எப்படியெல்லாம் மீனெல்லாம் போட்டு மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு இப்படியாக ஊற வச்சுருக்கா. இனி கொஞ்சம் தலை சமைக்க ரெடிப்படுத்த போகிறோம். இப்போ வந்து இறாலுக்கு உப்பு போட்டு மஞ்சள் போட்டு பிரட்டுறா கிளக்கணும். என்ன உப்பு போட்டிங்களா? இதெல்லாம் போட்டு ஊற விடுங்க தூள் வேலை. ரொம்ப பொரிக்க நல்லா இருக்கும். இப்போ இறால் பொரிக்கிறதுக்கு மஞ்சள் உப்பு தூள் எல்லாம் போட்டு பிரட்டி விடுவாங்க. வெங்காயம் போட்டு இறால் பொரிக்கிறதுக்கு என்ன அது பெரிய வெங்காயம் போடல பஸ் காணுங்க. பேரங்கெல்லாம் பிரட்ட போகிறோம். இறால் பிரட்டல் நடக்குது. ஒரு தூள் வாரம் கொண்டு வரோம். கொஞ்சம் உரைச்சா தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட்டா வதக்க வேற என்ன பொரிக்க வரும் உங்களோட கத்திரிக்காய் பிடிச்சி போடலாம். கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட போறோம். குடமெல்லாம் இருக்கும். கருவாடை போறீங்க நல்லா இருக்கும் புட்டுக்கு. கருவாடா நான் இதெல்லாம் பொரிச்சு போட்டு வெளியில இருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய விருப்பமோ அவ்வளோத்தையும் செய்யுவோம். உண்மையா நான் வெளியில கிட்டோம். ஓகே ஓகே வேறங்க இதெல்லாம் ரெடி ஆகிடுது. இனி மீன் கறி தான். இப்போ கொதிச்சுட்டுது. எண்ணெயெல்லாம் கொதிச்சுட்டு நீ கடுகு போட போகிறோம். கடுகு போடுங்க. கடுகு போட வட்டிக்க போகுது வேறங்க. பாருங்க கடுகு அப்படி வடித்து புறாக்குன்னு வேறங்க. கடுகு நல்லா வட்டிக்கணும். வடித்தா தான் நெல் வட்டிச்சு புறாக்கு தானே. பறந்துட்டு கடுகு பறந்து சுடுது. ஐயோ இதெல்லாம் கருவேப்பிலை ஓட்டி. இப்போ வந்து வெந்தயம் போடு. மீன் கூடுதலாக வெந்தயம் வேணும். கொஞ்சம் கூட போடும் கூட நல்லா போட்டால் நல்லா இருக்கும். எண்ணெய் கூடி போய் சாய் பிரச்சனை அது ஓகே. அது வடிக்கலாம் தானே கூடின. இப்போ வெங்காயம் போட போகிறா வேறங்க. வெங்காயம் போட்டோன்னா போடுறாது. அது என்னென்னா நல்லா கோச்சிட்டு சாட்டி என்ன பார்த்தீங்களா. என்ன கொஞ்சம் போடுங்க வெங்காயம் காணுங்க. கூட போட தான் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டாச்சு. என்ன மிச்சம் பிடிக்கிறது போடவே கொஞ்சம் போடுங்க. டேஸ்ட்டாக தானே சமைச்சு சாப்பிடுவோம். டேஸ்ட் இல்லாமல் சமைச்சு போட ஆள் மிச்சம் பிடிக்கிறது. அது அளவாக இருந்தால் காசு மிச்சம் என்ன கோயிலுக்கு கொண்டு தானே போகிறோங்க. அது பில்லு கட்டணும். உங்கள் வீட்டு காசு கட்டணும். பார்த்தீங்கன்னா உள்ளியெல்லாம் போட்டுட்டா உள்ளியெல்லாம் போட்டு இப்போ கருவேப்பிலை போடுறோம். உள்ளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு திரட்டு போடுது. நல்லா வதக்க விட போடுவாங்க. நல்லா வதக்கினா தான் நல்லா வதங்கி நல்லா பவுன் கலரில் வரணும். வெங்காயம் வந்து பவுன் கலரில் வந்தால் தான் மிளகாய் டொமாட்டோ கூட போடுவாங்க. தக்காளி பழம் என்ன பெருசாக வட்டி பண்ணி தக்காளி பழம் முழுசாக போடுவோம். சின்ன விட்ட கூட தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கப்படுது. வதங்கி முடிய பச்சை மிளகா போடுது. பச்சை மிளகா அப்புறம் என்ன தூள் போட்ட அப்புறம் பச்சை மிளகா போடுறோம். இதெல்லாம் போட்டு வதக்கப்படும். என்ன போட போகிறீங்களா? என்ன மீன் இது? திரையிலை மீன் போடுறா வேறவங்க. திரையிலை மீன் எல்லாம் போடுது. வதங்கிட்டு வாங்க. மீன் குழம்பு நல்லா வதங்க கூடாதுண்ணா. என்ன மாதிரி மீன் எப்படி நீங்கள் சமைக்கிறீங்க? சொல்லுங்க. என்ன மீனை போட்டு என்ன செய்யணும்? புளி விட போறீங்களா? உப்பெல்லாம் பேட்டி வச்சா ஓகேண்ணே. உப்பு மஞ்சளும் போட்டீங்கண்ணே. இனி வந்து இனி என்ன செய்ய போறீங்க? புளி விட போறீங்களா? புளி விடுறா வேறங்க மக்களே. பல புளி. ஏன் பல புளி என்ன வந்து
பழத்தா பழப்புளி. ஆமாம், காணா புளி என்ன கொஞ்சம் புளி விடணும். புளியங்காய் வந்து பழத்தா புளி பழப்புளி. புளியம்பழம் பேர்ந்தாங்களா பழப்புளி. புளியம்பழம் பேர்ந்து அதுக்கப்புறம் பழைய புளிக்கு பழப்புளி. பழைய புளிக்கு தான் பழப்புளி. வேறங்க பழப்புளி கொடுப்பது. புளியங்காய் புளியம்பழம் பேர்ந்து அது கேஞ்செல்லாம் இதாக வந்தோன்னா பழப்புளி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. நீ என்ன செய்ய போறீங்களா? இனி வந்து கொஞ்சம் அவிய விடணும். என்ன தூளப்போட அவிய விட போறீங்களா? இப்போ எங்கள் மீன் கறிக்கு வந்து இப்போ தூள் போட போகிறா. என்ன தூள்? தூள்னு பேர் சொல்லுங்க. கிங்ஸ் மிளகாய் தூள், யாழ்ப்பாணத்து கறித்தூள் போடும். கொஞ்சம் கூட உரைப்பு தான் நல்லா இருக்கு மீனுக்கு. விட்டு விட்டு விட இனி வந்து மிர பிழை விடுங்க, அதான் நல்லது. காணும் 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 ஆள் முறைக்கும் போட பாருங்க. தூள் போட்டாச்சு பாருங்க. என்ன பண்ண சொன்னால் இப்போ தண்ணி விட்டாச்சு. தண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ பாருங்க கரண்டி வைக்காமல் சட்டியை போட்டு தூக்கி தூக்கி குளுக்குறோம். இனி வந்து உப்பு எல்லாம் பார்க்க போகிறோம். கூடுதலாக கரண்டி கை வைக்க மாட்டேன் மீன் கறிக்கு. பாருங்க எல்லாம் வந்து இப்படியே தண்ணியை விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அவிய விட்டுக்கிட்டாக்கு. இனி அவிஞ்சு எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது அவியட்டும். நாங்கள் என்ன மெட்ட என்ன வேலை செய்கிறோன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இறால் தலையில் வந்து சொதி வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ ரெடி பண்ணி நிற்கிற வேறு கடுகெல்லாம் போட்டு வெந்தயம் போடுறது. சொதி என்ன சூப்பராக இருக்கும். வெந்தயம் போடணும் சொதிக்கு. பாருங்க மக்களே, இங்கால மீன் கறி, அங்கால இறால் தலையின் சொதி, இனி அங்கால பொரியல். 3 ஒரு சொதி, ஒரு கறி, ஒரு பொரியல். முட்டையும் பொரிச்சா நல்லா இருக்கும். இந்த வெங்காயத்தை போடுங்க கவச்சிட்டு கடுகெல்லாம் படித்து படந்துட்டு கடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்க போகிறான். சொதி கொஞ்சம் கூட வெங்காயம் போடுங்க. கொட்டாயங்க வெங்காயத்தை. வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்க மக்கள். நல்லா வதங்கினோட நான் என்ன மிச்சம் போட போகிறான்னு தெரியல பார்ப்போம். சொல்லுங்கள், என்ன போட போகிறீங்களா? உள்ளியும் பச்சை மிளகாயும் போடுறீங்களா? ஓகே, உள்ளி பச்சை மிளகா போட்டாச்சு. தக்காளி பழம் இது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளியும் உப்பு போடுங்க. உப்பு போட தான். ஏன் உப்பு போடுறது வேலையா? வெங்காயம் டக்குன்னு பார்த்தீங்க இது பவுன் கலரில் வந்துடும். என்ன பவுனில் ஆசை தான். பவுன் விற்கிற விலைக்கு இப்போ வந்து என்ன போடுறீங்களா? கருவேப்பிலை போட்டுட்டா. கருவேப்பிலை போட்டு வதக்கப்படுது. நல்ல வாசம் இருந்த உள்ளி கொஞ்சம் போட்டு நல்ல வாசம் தான் கரையா. அந்த வதங்க வித்தியாசம் வாசம் ஆகுது. சரி, இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு என்ன செய்ய போறீங்க? தக்காளி பழம் போடுறா. வேறங்க இதுவும் பெருசாக தான் மாட்டேங்க, சின்ன மட்டும் கூட தெரிஞ்சு போச்சு. இல்லை, கோழி கறிக்கு போய் சின்ன போடுறீங்க. இது வந்து சொதி தானே. இப்போ தக்காளி பழம் மதங்குது வேறங்க மக்களே. படிங்க இல்லை, வெங்காயம் எல்லாம் மதங்கி தக்காளி பழம் எல்லாம் மதங்கி வந்துட்டு இனி வந்து இறால் தலை போட போகிறோம். இறால் தலையை போட்டு இறால் ஒரு சொதி மஞ்சள் போடுவோம். என்ன இறால் தலையில் வந்து வச்சிங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். மூஞ்சல் வந்து சொதி வச்சா செம்ம டேஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பிறக்கடிக்குது மக்கள். இந்த உப்பு எல்லாம் கை கிடக்கு, எல்லாம் எடுத்துகிட்டு தாரேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு வேலையும் செய்யதில்லை, நானே எல்லாம் எடுத்துகிட்டு தரேன். கமராயை பிடிச்சி உங்களுக்கு எடுத்து தரேன். பாருங்க உப்பு. கணக்கு உப்பு எல்லாம் போட்டு இறால் தலையை வந்து பிரட்டுறா நல்லா வதக்குற. வேறங்க கொஞ்சம் மதங்கின உடனே மேந்து நாங்கள் பால் எல்லாம் போடுறேன். அவிய விட்டு தான் மேந்து பால் போடுறோம் கடைசியா. கேக்கு இந்தாங்க மஞ்சள். நீங்களும் எடுத்துனீங்க மேலே வச்சுட்டீங்க. அதுக்கு இந்தாங்க மஞ்சள் பிடிங்க. அடுத்த மஞ்சளை போடுங்க. பிறக்கடிக்குதா? இறாலை பார்க்க கூழாச்சும் போடுறது. நெய் போட்டு பிறட்டுங்க. கூழும் காய்ச்சி தான் போன நாளைக்கு நல்லா வதக்குங்க. மஞ்சள் எல்லாம் போட்டு பார்த்தீங்களா மக்கள்.
கமண்டி இருக்கும் சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். புட்டோட அடிக்கிற சொதியும் விட்டு வேறு லெவல். வேறுங்க தண்ணி எல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுங்க. தண்ணி காணும் ஏன்னு சொல்லுங்க. தேங்காய் பால் புளிஞ்சு விட போறீங்களா? ஏன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கூட விட்டு தான் சொதி புட்டுக்கு நல்லா இருக்கும். சரி அவையே சரி. வந்து மீனும் மங்களா கோச்சு கொண்டு இருக்கு, சொதியும் கோச்சு கொண்டு இருக்கு. நீங்கள் அடுத்து என்ன கட்டம் மட்டும் காட்டுவோம் வாங்க என்ன செய்ய போகிறான்னு சொல்லி. தேங்காய் பவுடர் போடுற வேறுங்க கரைச்சி வைக்க போகிறீங்க. என்ன தண்ணியை விட்டு கலக்கப்படுது. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடுங்க. அதை விட கணக்காக இருக்குமே. இந்த சுடு தண்ணி தான் விடுவோம். என்ன சுடு தண்ணி விட்டால் தான் இந்த பால் வந்து நல்லா கரைஞ்சி வரும். பாப்பன்றால் தலை எப்படி வதங்கி இந்த அவிஞ்சிட்டு வந்து பேருங்க துறவங்க. ஓ என்ன செய்ய போகிறீங்களா? பால் விட போகிறீங்களா? தேங்காய் பால் விட போகிறோம். அடுப்பு கொஞ்சம் குறையுங்க. குறைச்சி போட்டு தான் தேங்காய் பால் விட போகிறேன். பார்ப்போம் விடுங்க தேங்காய் பால். தேங்காய் பால் விட்டாச்சு. விட்டுட்டு இப்போ கிழக்குப்படுது. தேங்காய் பால் விட்டு தான் அந்த சொதிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்ன மஞ்சள் ஓகே மஞ்சள் போடுவோம் கட்டு. பாலெல்லாம் விட்டாச்சு. ஆனால் மூடக்கூடாதானே கூடுதலாக இனி மூடாமல் இப்படி திறந்து தான் விட போகிறோம். சொதியை பாருங்க. தேசிக்க ரக்கையை விடுவோம். என்ன சொதிக்கு கொஞ்சம் என்ன செய்ய போகிறீங்க நீ? கொஞ்சம் மேலால் கருவேப்பிலை வேறங்க நுள்ளி போடுறேன். 2 பிச்சு போட்டு கருவேப்பிலை போடப்படுது. அப்படியே வச்சுருங்க. ஓகே போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி போட்டேன்னு. கருவேப்பிலை போட்டால் தான் எனக்கு வாசம் வேறு பிடிப்பா. இந்த நீங்கள் என்ன பிச்சு போட்டு நல்ல வாசமாக இருக்கேண்ணே. இதுதான் சொதி, இறால் தெல்லை சொதி. பார்த்தீங்கன்னு சொன்னால் சொதி கொதிச்சுட்டு வேறங்க நிப்பாட்ட போகிறேன். நல்லா கொஞ்சம் உப்பு எல்லாம் காணுமே. ரக்கி போட்டு தேசிக்க அப்படி விட போகிறோம். வேறங்க இப்போலாம் ஓகே ஆகிடுது. சரி ரக்குங்க. அப்படியே வச்சுருங்க. நிப்பாட்டுங்க. அப்படியே ஓகணுங்க. சொதி ரெடி. என்ன மீன் குழம்பு ரெடி இல்லை. அதுதான் வெயிட்டிங். பார்ப்போம் மீன் குழம்பு என்ன மாதிரி ரெடி ஆகிடுது உண்டு. ஓ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ரெடியால் காணா இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். என்ன தண்ணி கொஞ்சம் பார்த்துடணும். என்ன தண்ணி கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன அப்படியே வச்சு மேலால் கரண்டி வைக்கிறீங்களா? நல்லா கொதிச்சுட்டு நல்லா அவிஞ்சிட்டு மீனெல்லாம். என்ன ஆனால் கொஞ்சம் பத்துடும் தண்ணி. கொஞ்சம் பற்றினா தான் இதாகிடும். கருவேப்பிலை போடுற வேறுங்க. கருவேப்பிலை போட்டால் தான் ஒரு வாசம் கொண்டு வேறு மீன் கறி அப்படியே. என்ன இனி வந்து கருவேப்பிலையெல்லாம் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் இனி மூடாமல் திறந்து விட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சைடெல்லாம் படிஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். கொஞ்சம் தண்ணியும் பார்த்துக்கணும். என்ன அதுக்கப்புறம் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் குமாரின் அக்கா வந்து டெலிஃபோனில் நிற்கிறேன். அவள் வந்து ஜெயமல்லே மீன் குழம்பா இங்கே மீன் குழம்பா உங்கள்கிட்ட விட்டு 2 பேரும் பேசி போகிறீங்க. மீன் குழம்பு வைக்கிறீங்களா? அப்போ நீங்களும் புட்டுதான். அப்போ 2 பேரும் ஏரியாக காய்ச்சிட்டீங்களா? நாங்கள் புட்டு வைக்க போகிறோம். இப்போ நீங்களும் வைக்கிறீங்களா? இரவு சாப்பிட புட்டு நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட புட்டு. நாங்கள் இரவில் புட்டு சாப்பிட மாட்டோம். இரவில் புட்டு சாப்பிடக்கூடாது. அப்போ வெள்ளம்மா புட்டும் கட்டை சம்பல். நாங்கள் வெள்ளம்மா புட்டு. இங்கே வேறங்க வெள்ளம்மா மாதிரி இருட்டுக்கு வருத்தமா மேய்க்கிறாங்க. வேற என்ன குமாரியோட கதை எங்க என்ன குடிங்க குமாரி. இந்த வீடியோ வந்துட்டா வீடியோ கூட வரீங்களா? காட்டுவோம் காட்டு கருப்புண்ட யூடியூப்ல. அவ என்ன காட்ட வேண்டாம் வீடியோவில். குழல் புட்டு குழல் புட்டு. அப்போ இப்போ வந்து மீன் குழம்பெல்லாம் ரெடி ஆகிட்டு பாருங்க மக்களே. எல்லாம் நிப்பாட்டி ரெடி ஆகிட்டு. அங்கால புட்டை வீது
இப்போ வந்து இறால் பொரிக்கிறதுக்கு வெங்காயமெல்லாம் வெட்டி வச்சுக்கிறாரு. இந்த கத்திரிக்காய் வெட்டுறா சின்ன சின்ன இறால் பொரிக்கிறதுக்கு சேர்த்து அதெல்லாம் போட்டு எல்லாம் பிரட்ட போகிறோம். அவங்கள பச்சை மிளகாய் கத்திரிக்காய் வெட்டுறப்போ அப்படி வெட்டுறான். இந்த சின்ன சின்ன வெட்டுறீங்களா? நிலவுலாம் விட்டா டேஸ்ட் சார் இப்படி குறுக்க அப்படி விட்டா டேஸ்ட் பொரிக்கும். இது சின்ன சின்ன இறாலோட கறி விட நல்லா இருக்கும். இறாலோட கத்திரிக்காய் போட்டு பிரட்டி போட்டு சாப்பிட்டா பொரிச்சு போட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து சட்டியெல்லாம் எண்ணெய் கோச்சிட்டு இப்போ கத்திரிக்காய் பொரிக்கிறா வேறங்க. சின்ன சின்ன ஒட்டி போட்டு கத்திரிக்காய் பொரிச்சு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொரிச்சு போட்டு வேறு என்ன கத்திரிக்காய் மாதிரி என்ன பொரிக்கணும். வெங்காயம் பொரிக்கணும், இறால் பொரிக்கணும் வேறங்க. நல்லா பொரிஞ்சு வரும். கத்திரிக்காய் வந்து நாங்கள் உப்பில் வந்து தண்ணி விட்டு ஊற விட்டு இப்போ புளிஞ்சு நல்லா ஊற விடணும். அப்போ அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் வதங்கி அன்றைக்கி அவங்கள புட்டு ரெடி ஆகிட்டு. ஓஹோ, வெள்ளம்மா புட்டை பேரங்க அப்படி இருக்கண்டு கொட்டுங்க. புட்டு கொட்ட போகிறா, புட்டு ரெடி. ஓ, அந்த மாதிரி இருக்குது. புட்டை பேரங்க சுடச்சுட எப்படி இருக்கண்டு. பாருங்க கத்திரிக்காய் அப்படி பொரிஞ்சு வந்துட்டு வதங்கி எனக்கு எடுமா எனக்கு கொஞ்சம் வதங்கணும் வேணா கொஞ்சிட்டு பவுன் கலரில் வரணும் கத்திரிக்காய். எவ்வளோ நல்லா இருக்கு வேணா நல்லா பொரிஞ்சிட்டு கத்திரிக்காய் மக்களை பாருங்க விடுங்க. ஓகேண்ணா ஆளும் கரை விட்டா டேஸ்ட் இருக்காதாண்ணா. கேட்குமே நான் நல்லா பொரிஞ்சேன். நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்க. கத்திரிக்காயெல்லாம் பொரிச்சிங்க என்ன பொரிச்சிங்க. இறால் போடுறது வேறுங்க. இறால் பொரிக்கா நல்ல பெரிய இறால் என்ன வேறுங்க இறால் வேறுங்க நல்லா பொரிக்கிட்டு வேணும் கிடக்கு மிச்சம் என்ன இன்னும் கிடக்கு என்ன புறக்கு நல்ல பெரிய இறாலோ பெருசாக இருக்குண்ணா. இது 1 கிலோ வந்து 899 வாங்கினா 1 கிலோ சரியான லாபம். நம்ம ஏரியாவில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மீன் கடை ஒன்று இருக்குது, ஃபிஷ் கடை. அங்கே எல்லாம் விற்கிறாங்க, நல்ல மெலிவானது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அங்கே வாங்க. இது 899 இந்த இறால். யாழ்ப்பாணம் டவுன் சென்டர், சாரி யாழ்ப்பாணம் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் டவுன் சென்டர் கிடக்கு. யாழ்ப்பாணத்தை மறக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல் டவுன் சென்டர்லாம் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டலேருந்து பார்க்குறீங்களா 899 இந்த இறால் போய் வாங்க. மீன் வலையெல்லாம் அங்கே மெலிவாக இருக்குது. திரளி மீன் இருக்குது, எல்லா மீனும் இருக்குது, சகல மீனும். பாகிஸ்தான்காரதான் வச்சுக்கணும் அந்த கடை. வேறங்க மக்கள் இறால் எப்படி பிரிஞ்சு வந்துட்டு வேறாங்க. நல்ல பெரிய இறால் வேற கொஞ்சம் பிரிஞ்சு வந்துட்டு வேறங்க. என்ன புரிஞ்சுனா கொஞ்சம் சின்ன வந்துட்டேன். வேறங்க நல்லபடியாக பிரிஞ்சு வந்து எப்படி இருக்குன்னு வேறங்க பார்க்க இப்போ சாப்பிடணும் போடாது அந்தெல்லாம் பெட்டு தானே என்ன நல்லா புரிஞ்சுட்டு மாதிரி இடங்கோ நல்லா புரிஞ்சுட்டேண்ணா. நான் சொன்ன மாதிரி பவுன் கலர்லேயே வந்துட்டு என்ன இறால் வடை சுட்ட நல்லா இருக்கும் நாளைக்கு என்ன. அம்மா செய்வா இறால் வடை ஒரு வாங்கி சாப்பிட்டேன்னு இறால் வடை சாப்பிட்டோம். ஒத்துக்கிறேன் எனக்கு இறால் வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்ல வழியா நல்லா புரிஞ்சு வந்துருக்குங்க. நல்லா இருக்கு. என்ன மிச்ச இறாலையும் போடுங்க என்ன நல்லா புரிஞ்சிடுச்சு. பிறக்குது ஐயோ நல்ல பெரிய பேருங்க பொரிஞ்சு வந்துட்டு புட்டு வந்துது. ஓகே குமாரி ரக்கட்டை புட்டை இறால் பொரிக்கு தானே மெட்ட ரவுண்ட் போட்டிங்க இறால் புட்டை அவிஞ்சிட்டு பார்ப்போம். புட்டு வந்து அவிஞ்சா அப்படி தட்டி பார்ப்போம். தட்டி போட்டால் தான் தெரியும் அவிஞ்சிட்டு வந்து. பார்த்தீங்களா மக்களே புட்டை இங்கே ஆவி உறக்கு வேறங்க அப்படி இருக்கண்டு அப்படியே கொட்டி போட்டு அம்மா அவிஞ்சிட்டு வேறங்க நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு. அம்மா உடனே கிளறி விடணும். நல்லா அவிஞ்சிட்டு என்ன கிடாக்க புட்டுக்கு மாதிரி சூப்பராக இருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். அவிஞ்சு நல்லா இப்போ வந்து இறால் பொரிச்சாச்சு. இப்போ வெங்காயம் போட்டு வதக்கப்பட வேணுங்க. எனக்கு வெங்காயம் சைட்டை போகிறோம். நாங்கள் இறால் ஃபுல்லாக பொரிச்சா இந்தலாம் தான் இறால். இங்கே வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கணும் என்ன. வெங்காயம் நாங்கள் வதங்கி வந்தோடனே என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். அடுத்து
இப்போ வந்து செத்தமிளகா போடுறா வேறுங்க நெல்லி போட்டு முழு செத்தமிளகா நெல் போடுது வேறுங்க நெல்லி போட்டு இதுக்குள்ள போடுற அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் என்ன என்ன போடுவோம் காணும் என்னவா எண்ணெய் கூடி போச்சு என்ன வடிச்சு எடுக்கணும் என்ன வடிக்கலாம் ஒன்று எண்ணெய் கூடி போச்சு வேறுங்க செத்தமிளகா நெல் எல்லாம் கொட்டு இதுக்குள்ள என்ன இது வெளியில் போட்டுவிட்டா முளைக்குங்க மேலே ஒன்று போட்டுவிட்டு நீங்கள் வதங்கிட்டு வேலை போடலாம் வேணா நல்லா வாங்கணும் என்ன வேணா எண்ணெயெல்லாம் படித்து எடுத்துட்டோம் அப்போ அதால் இப்போ எண்ணெய் கொஞ்சம் டேஞ்சர் எண்ணெய் கூட என்ன எண்ணெய் வடித்து எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா மக்களே நல்லா வெங்காயம் வதங்கி வந்துட்டு வேறுங்க இனி வந்து என்ன செய்ய போகிறீங்க கருவேப்பிலை போடுற வேறுங்க எல்லாத்தையும் கருவேப்பிலாம் போடுவோம் என்ன கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கப்படுது அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறீங்க இனி வந்து என்ன செய்ய போகிறீங்கண்ணா தூள் போட போகிறீங்க தூள் கொஞ்சம் போட போகிறோம் வேறுங்க நல்லா வதங்கிச்சு கொஞ்சம் தூளும் போட்டு உப்பும் பார்க்கணும் வேணா கொஞ்சம் போடுங்க இந்த மெட்டக்கும் போட்டு தானே உரைக்கும் அந்த நெல்லை உரைச்சி தான் சாப்பிடலாம் இனிக்கு வேணா இறால் கொஞ்சம் இனிப்பு தானே இறால் கொஞ்சம் இனிக்கிறத கொஞ்சம் தூள் போடுவோம் போட்டு நல்லா வதக்க விடுவோம் தூளை போட்டு தூள் மனம் மாறணும் தூள் மனம் மாறணும் பிறக்கடிக்கு தானே வதங்க பார்த்தீங்களா நியர்லி ஃபினிஷ் வேறங்கோ எல்லாம் தூள் எல்லாம் போட்டு நல்லா தூள் போக மனம் வதக்கியாச்சு எனக்கு இறாலையும் அந்த கத்திரிக்காயும் போட்டு பிரட்டப்படுது வேறங்க தந்துட்டு வேணும் கையை தந்துட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கப்படுது வேறங்க நல்லா பிரட்டினா ரெடி மூட இருந்ததில் அப்படி விட்டே சரியா எல்லாம் புரிஞ்சானா சும்மா கிளை விட்டே சரியா உப்பு பாருங்க உப்பு காணும்னு பார்த்து போடுங்க உப்பு நல்லா கலர் ஆச்சு பார்த்தீங்களா உப்பு பாருங்க காணுமுண்டு போகணும் ஓகே கொஞ்சம் போடணும் உப்பு என்ன உப்பு போட்டாச்சு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கப்படுது வேறங்க தூள் மணமெல்லாம் போட்டு தானே தூள் மணக்கு தூள் மணம் ஒன்றும் இல்லைண்ணே நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்க பவன் கலரில் நல்லா வதங்கிட்டு என்ன இனி சாப்பிட சூப்பராக இருக்கும் புட்டோட அடித்தா இத்தனை கலர் எல்லாம் சோப்பு பவன் கலர்லாம் கிடக்கு புட்டோட அடித்தா சொல்லி வேலை இல்லை இது முடிஞ்சது எல்லா சமையலும் முடிஞ்சது மக்களே இனி சாப்பிட்றதான் பாருங்கோ எல்லாம் முடிஞ்சு சொன்னால் பாருங்க பொரிச்சது கொஞ்சம் தேசிக்காய் அப்படி விட்றா தேசிக்காய் அப்படி விட்டா அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க கரண்டிஞ்சலும் பார்க்க நல்லா இருக்கும் தேசி கூட கொஞ்சம் கலர் வேணும் என்ன பசிக்குது குயிக் சாப்பிட முடிய கிட்ட டக்குனு தேசிக்காய் விட்டு சாப்பிடுவான் நிற்கிறா செம்ம பசிக்குது பாருங்க பார்த்தீங்களா இப்படி தான் கருவாடு பொரிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க புட்டு மீன் குழம்பு இறால் பொரியல் ஆல்ரெடி பாருங்க இறாலில் வந்து சமைச்ச நான் சொதி இறால் மூஞ்சியில் இறால் தறி அணிஞ்சலாம் மூஞ்சி அணிஞ்சலாம் சொதி விட்டு அடித்தா சூப்பராக இருக்கும் சொதி கொஞ்சம் விட்டு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா சொல்லி வேலை இல்லை மீன் பெருசை பாருங்க தலையை பாருங்க தலை மீன் தலை பாருங்க அடுக்க பிஞ்சு போச்சு இந்த இறாலை பாருங்க என்ன பெருசுன்னா இன்னும் பெருசாக கிடந்து பொரிச்சோடனே தான் வந்துடுது சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குண்டு நல்லா இருக்கு இதோட ஒரு துண்டு மீனை மறுத்து மீன் இறாலுன்ற தலையை அந்த மாதிரி இருக்குமா இது எப்படி இருக்குமா சாப்பாடு இந்த ஊரில் வந்து நீங்கள் ஊரில் இறால் பொரிச்சு சார் ஆமாம் அது மாதிரி கிடையாது ரெண்டாலும் மனைவின்ற கையால் சாப்பிட்டாலும் இருந்தாலும் அம்மாண்ட கையால் சாப்பிட்டா அந்த டேஸ்ட்டு வேறு இல்லை டேஸ்ட்டு மெடிசின் இதை விட சாப்பாடு உண்மைதான் நீங்கள் சமைக்கிறது அம்மா சமைக்கிறது
அம்மா சின்னலேருந்து அம்மான்னு சாப்பிட்டு அம்மன் அந்த டேஸ்ட் தெரியுது. அந்த லண்டனுக்கு வந்த அப்புறம் நீங்கள் செய்ய உங்களுக்கு வித்தியாசம். அது அம்மா செய்கிறா எனக்கு விருப்பம். அதுக்காக நீங்கள் கோழி கூட சூப்பராக இருக்கும். இந்த இறால் முடிஞ்ச நல்லா இருக்கும். இன்னும் நல்லா சமைக்கிறேன், எதிர்பார்க்கணும் அப்படி சமைப்பாண்டு. நல்லா இருக்காது, உண்மையாக சூப்பர். அம்மாவும் விட்டு கொடுக்கூடா, மனுஷையும் விட்டு கொடுக்கூடா, மனைவியும் விட்டு கொடுக்கூடா. சாப்பாடு இல்லாமல் போடுறது. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். இதெல்லாம் தான் என்ன சாப்பாடு வேறங்க எப்படி இருக்கண்டு, சாப்பாடு எப்படி இருக்குது அப்படி செய்யணும்னு சொல்லி கமெண்ட்ஸ் கொடுங்க மக்களே. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம். பாய் பாய். ராளை பேருங்க மக்களே. ஓகே பாய், மீண்டும் சந்தி.